வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வாகை தமிழா சேனல்ல பாக்குறதுன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. காலையில எழுந்திருச்சுன்னு வெறும் வயிற்றுல சில உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி உணவுகள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையா வாகை தமிழா சேனல்ல பார்க்க வந்திருக்கீங்கன்னா அப்ப மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸ் யூஸ்ஃபுல் வீடியோஸ் இருக்கு, பார்த்து பயன்படுத்திக்கங்க. காலையில எழுந்திரிச்சோன்னும் டீ காஃபி குடிக்காம இருக்கவே முடியாதுங்க. டீ காஃபி அப்படிங்கிறது நம்ம கூடவே ஒட்டிக்கிட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்ல முடியும். காலையில எழுந்திரிச்சோன்னும் டீ காஃபி குடிக்கிறது உடலுக்கு ஆரோக்கியமானதா அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, வெறும் வயிற்றுல இருக்கும்போது டீயோ காஃபியோ நம்ம சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய காஃபின் அப்படிங்கிறது வயிற்றுல நிறைய பிரச்சனைகள் உருவாக்கும். அதனால நம்ம காலையில எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல டீ காஃபி குடிக்க கூடாதுங்க. முக்கியமா பெட் காஃபி அப்படிங்கறத குடிக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி காலையில சிறிதளவு தண்ணீர் பருகிட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி எடுத்துக்கலாம். அதுவும் உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூப்பு, கிரீன் டீ இந்த மாதிரி வகைகளை நீங்கள் சாப்பிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஃபி டீ மாதிரியே வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நொதித்து அது வயிற்றில் சில விதமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். அதே போல வெறும் வயிற்றில் என்னன்னா மாத்திரையே சாப்பிடக்கூடாது. சிலர் கேட்கலாம், அதாவது சர்க்கரை மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா தண்ணீர் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்குவாங்க. வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிட்றதுனால உங்க உடல்ல பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய குடலை அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வெறும் வயிற்றுல டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கூடாது. அதே மாதிரி காலையில வெறும் வயிற்றுல வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அதிகமா இருக்கு வாழைப்பழத்துல. இது ரத்தத்துல மெக்னீசியத்தோட அளவு அதிகரிக்க செய்யும். இதனாலயும் சிலருக்கு என்ன பண்ணணும்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். இன்னொன்று பாத்தீங்கன்னா தக்காளியை வெறும் வயிற்றுல சாப்பிடவே கூடாது. இதுல இருக்கக்கூடிய டானிக் அப்படிங்கிற அமிலம் என்ன பண்ணோம்னா நம்ம குடல்ல சுரக்கக்கூடிய அமிலத்தோட சேர்ந்து சில விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். முக்கியமா சொல்லணும்னா அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்கும். அடுத்து எப்பவுமே வெறும் வயிற்றுல காரமான உணவுகள்லாம் எடுத்துக்கூடாது. காரணம் என்னன்னா வயிறு வெறுமனா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க காரமான உணவுகளை எடுத்துக்கும் போது வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தோட காரமும் சேர்ந்து நிறைய எரிச்சலை உருவாக்க ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளுக்கு பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் உருவாகும். அதனால வெறும் வயிற்றுல காரமான உணவுகளையோ இல்ல அதிகமான அதாவது ஸ்வீட் தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டாலும் ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க செஞ்சிடும். ஸோ இது எல்லாமே பிரச்சனைக்குரியது தான். அதே மாதிரி வெறும் வயிற்றுல ஜூஸ், அதாவது குளிர்பானம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை நீங்க எடுத்துக்கூடாதுங்க. வெறும் வயிற்றுல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கும் போது ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சிரும். இதனால உங்களால சரியா சாப்பிட முடியாது. இதனாலையும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமா வெறும் வயிற்றுல பாத்தீங்கன்னா பேக்கடு, அதாவது ஜூசஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை சுத்தமா தவிர்த்தது ரொம்ப நல்லது. அதே போல காலையில எழுந்திரிச்சோன்னையும் நம்மளுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸை சாப்பிடவே கூடாதுங்க. முக்கியமா காலையில நேரமா எழுந்திரிச்சோன்னே நிறைய பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நிறைய டைனிங் டேபிள்லயோ இல்ல பாத்தீங்கன்னா சமையல் அறையிலயோ எங்கேயாவது இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது சாப்பிடும் போது உங்களுக்கு என்னதுன்னா நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். முக்கியமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். வயிற்றுல அதிகமான எரிச்சலை உருவாக்கும். காரணம் என்ன அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஈஸ்ட் உங்களுடைய வயிற்றுல நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அதே போல பேரிக்காய் பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாதுங்க. இது சாப்பிடும்போது சில விதமான சளி தொந்தரவுகளை உருவாக்கும். அதனால நீங்க காலை உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேரிக்காய் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாம். நீங்க காலையில சாப்பிடணும் அப்படின்னா ஓட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடலாம். இல்ல பாதாம் சாப்பிடலாம். பாதாம் ஒரு நாளைக்கு ஒரு 6 பாதாம் வெறும் சாப்பிட்டீங்க அப்படின்னா முக்கியமா செரிமான பிரச்சனை வராம தடுத்துக்கலாம். அல்சர், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதாம் டெய்லி ஒரு 6 பீஸ் சாப்பிடுங்க. அதே மாதிரி காலையில பப்பாளி பழம் சாப்பிடலாம். பப்பாளிலையும் பாத்தீங்கன்னா விட்டமின் சி, இ இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை தரும். ஸோ காலையில எழுந்தவுடன் என்னென்ன உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா காரம், இனிப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும், டீ காஃபிலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சிருப்பீங்க. இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.